கோவில் விவகாரத்துல என்ன நடந்துச்சுன்னு கட்சி சார்பா நாங்களே விசாரிச்சு எல்லா தகவலையும் சேகரிச்சிட்டோம். சௌந்தரராஜா உங்க வீட்டு அம்மாவோட சின்னம்மா பையன் தானே? என்னமோ வெளி ஆளுங்க மாதிரியே பேசுறீங்க. அந்த ஆளு உங்க பினாமி தான் உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை நான் இங்க வர சொன்னதே. இது வரைக்கும் உங்க மேல வந்த கம்ப்ளைண்ட் மாதிரி மத்த நிர்வாகிங்க மேலையும் வரும். கண்டிச்சு விடுறதோட கண்டும் காணாத மாதிரி தான் நான் போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா எலெக்ஷன் நேரத்துல ஏதோ பண்ணி ஜெயிச்சு காட்டி தொகுதிய கட்சிக்குன்னு தக்க வச்சு கொடுத்தீங்க. ஆனா இந்த வாட்டி உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா கோவில் விஷயத்துல நீங்க பண்ண காரியம் ஜனங்க கிட்ட உங்க மேல பெரிய கோபத்தையே உண்டாக்கி இருக்கு. இங்க பாருங்க, அந்த பழி எல்லாமே கட்சி மேலதான் விழும். தலைவரே, இது தப்பா எடுத்துக்காதீங்க. வர்ற எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். தலைவரே, என்ன சொல்றீங்க நீங்க? அடுத்த எலெக்ஷன் என்ன? இப்பவே உங்களை ரிசைன் பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து எப்ப வேணாலும் உத்தரவு வரலாம்.